ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் எம்எம்கே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாபிக் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம எல்சிஎம் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்க போகிறது ஹெச்சிஎஃப் பார்க்க போகிறோம். வாங்க டைரெக்டாக கொஸ்டின்லேருந்து நான் சொல்லிடுறேன் எப்படி சால்வ் பண்ணணும். இதில் என்னென்ன டைப் இருக்குதுன்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க நான் சொல்லும் போது என்னென்ன டைப்ஸ் சால்வ் பண்ணியிருக்கோன்ட்டு. அதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்க்கு இடையிலே நம்ம ஹோம்ஒர்க் சம்னு கொடுக்குறோம். ஓகேங்களா, நீங்கள் சால்வ் பண்ணணுன்ட்டு உங்களுக்காக ஹோம்ஒர்க் சம் கொடுக்குறோம். அந்த சம்மையும் சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் போடுங்க. நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறேன். நான் டெய்லியும் வீடியோ போடுறப்போலாம் அந்தந்த வீடியோவில் என்ன டாபிக் எடுக்கிறனோ அதே மாடலில் நான் ஒரு சம் சால்வ் பண்ணணுன்னா நீங்கள் ஒரு சம் சால்வ் பண்ணணுன்ட்டு நான் நினச்சி உங்களுக்காக ஹோம்ஒர்க் சம்னு எடுத்துகிட்டு நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த மெத்தட் இப்படி தான் சால்வ் பண்ணணும், இந்த மெத்தட் இப்படி தான் சால்வ் பண்ணணுன்ட்டு நீங்களும் கற்றுக்குவீங்க. அப்படின்றதுக்காக தான் நான் ஹோம்ஒர்க் சம் கொடுக்குறேன். மறக்காமல் எல்லாருமே அதை சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கமெண்ட் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 2 நம்பர் கொடுத்துட்டு ஹச்சிசிஎஃப் அதாவது மீ பெரு பொது வகுத்தி என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம எப்பயும் போல் எல் டிவிஷன் தான் போட போகிறோம். ஓகேங்களா, எல் டிவிஷன் தான் போட போகிறோம். 135 225 யூனிட் டிஜிட் ரெண்டுலேயுமே 5 5ன்னு முடிஞ்சிருக்கு. அதாவது 1ஆம் இலக்கம் நமக்கு ரெண்டுமே 5 5ன்னு முடிஞ்சிருக்கு. ஸோ நான் 5ஆல் சிம்ப்ளை பண்ணிடுறேன். 5ஆல் சிம்ப்ளை பண்ணால் 2 10 மீதி 3 35 7 35 4 20 மீதி 2 போச்சுன்னா 25 5 25 27 45 நமக்கு 3ஆல் வகுப்படும். ஓகேங்களா, நமக்கு எவ்வளோ நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் எல்லாமே ஒரு காமன் நம்பரால் வகுப்பட்டுச்சுன்னா அதுதான் எல்சிஎம்மாக இருக்கும். இங்கே திருப்பி வகுப்படுது. ஸோ நான் 3ஆல் டிவைட் பண்ணிடுறேன். 3ஆல் டிவைட் பண்ணும்போது 9 3 27 1 3 3 5 3 15 15 3 45 9 15 3ஆல் வகுப்படும். ஸோ நான் 3ஆல் சிம்ப்ளை பண்ணுறேன். 3ஆல் சிம்ப்ளை பண்ணும்போது 3 9 5 3 15 3 5 எக்ஸப்ட் 1 தவிர வேறு எந்த காமன் நம்பராலும் வகுப்படாது. ஸோ நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறதா நமக்கு ஹச்சிசிஎஃபாக இருக்கும். ஓகேங்களா, நமக்கு எவ்வளோ நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த எல்லா நம்பரும் காமனான ஒரு நம்பரால் வகுப்பட்டால் தான் அது ஹச்சிசிஎஃபாக இருக்கும். இங்கே நமக்கு என்ன ஹச்சிசிஎஃப் கிடைக்கிது, 3 × 3 × 5 3 9 × 5 45ங்கிறது இந்த கொஷினுக்கான ஹச்சிசிஎஃப். புரிஞ்சுங்களா, இந்த கொஷினுக்கான ஹச்சிஎஃப் என்ன 45. நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஹச்சிசிஎஃப் கேட்டாங்கன்னா எவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த எல்லா நம்பரையும் ஒரு காமன் நம்பரால் வகுக்குமோ அதுதான் நமக்கு ஹச்சிஎஃபாக இருக்கும். இங்கே நமக்கு காமன் நம்பரால் வகுக்கிறது 45. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷினும் பாருங்கள். 2 டிஜிட் வச்சு தான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம ஹச்சிசிஎஃபை மட்டும் ஒரு 2 மெத்தட் வச்சு சால்வ் பண்ணலாங்க. ஓகேங்களா, நம்ம எல் டிவிஷன் வச்சு சால்வ் பண்ணலாம். யூக்ளியட் முறைன்னு ஒரு முறை இருக்குங்க. நம்ம ஸ்கூல் புக்லேயும் கொடுத்துருப்பாங்க, 10th புக்கில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அந்த டைப்லேயும் நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த கொஷினை நான் 2 இதுலேயுமே சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, யூக்ளியட் முறையிலையும் சால்வ் பண்ணி காமிக்கிறேன், எல் டிவிஷன் முறையிலையும் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 513ன்னு கொடுத்துருக்காங்க, 1134ன்னு கொடுத்துருக்காங்க. எல் டிவிஷன் படி ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடுறேன். இதை 3ஆல் சிம்ப்ளை பண்ணால் 1 3 3 மீதி 2 21 ஆகும். 7 3 21 மீதி 1 3 3 1ன்னு வரும். ஓகேங்களா, 1334 3 9 மீதி 2 7 3 21 மீதி 2 24 ஆயிரும். 3 24. திருப்பி இதையும் 3ஆல் சிம்ப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, திருப்பி இந்த நம்பரை 3ஆல் சிம்ப்ளை பண்ணலாம். டேபிள்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போயிடும் எதால் சிம்ப்ளை பண்ணுறோன்ட்டு. ஓகேங்களா, 5 3 15 மீதி 2 21 ஆகும். 7 3 21 1 3 3 2 3 6 அரை 3 18. ஓகேங்களா, திருப்பி இந்த நம்பர் நமக்கு 3ஆல் வகுப்படும். 3ஆல் போடும்போது 1 3 3 9 3 27 4 3 12 2 6 19 43 வகுப்படுமா சார்னு கேட்டிங்கன்னா 2 3 6 42 43 எழுதியிருக்கிறேன். ஓகேங்களா, 19 42 வகுப்படுமாங்க சார்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வகுப்படாது. காமனான நம்பரை 1 தவிர்த்து வேறு எந்த காமன் நம்பராலையும் வகுப்படாது. ஸோ நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் அதான் நமக்கு ஹச்சிஎஃப் கிடைக்கும். அப்போ என்ன ஹச்சிஎஃப் கிடைக்கும், 3 × 3 × 3 3 க்யூபோட வேல்யூ என்ன, 20
7. இது வந்து நம்ம L டிவிஷன் படி சால்வ் பண்ணது. ஆன்சர் 27 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து யூக்ளியட் டிவிஷன் படி நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா. யூக்ளியட் டிவிஷன்னா ஒன்றும் இல்லைங்க, லாங் டிவிஷன் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. பெரிய நம்பரை உள்ளே போட்டுருங்க. ஓகேங்களா. 1304. பெரிய சின்ன நம்பரை வகுக்கும் எண்ணாக போட்டுருங்க. ஓகேங்களா. பெரிய நம்பரை வகுபடும் எண்ணாவும் சின்ன நம்பரை வந்து வகுக்கும் எண்ணாவும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ எத்தனை டைம்ஸ் போடலாம்? 2 டைம்ஸ் போட்டோம்னா நமக்கு எவ்வளோ வரும்? 1026 வருங்களா. 513 2ஆல் பெருக்குனா 1026 கிடைக்கும். நமக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? மைனஸ் பண்ணுங்கள். இங்கே 2 ஆயிரும், 14 ஆயிரும், 8, 2ல் 2 போச்சுன்னா 0, 1. அப்போ நமக்கு ரிமைனிங் என்ன கிடச்சிருக்கு? 108 கிடச்சிருக்குங்களா. இப்போது 513 வகுபடும் எண்ணாக மாற்றிடுங்க. 513 வகுபடும் எண்ணாக மாற்றிடுங்க. 108 ரிமைண்டர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை வகுக்கும் எண்ணாக மாற்றிக்கோங்க. ஓகேங்களா. வகுக்கும் எண்ணாக மாற்றிக்கோங்க. இப்போ 108 4 டைம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 432 கிடைக்கும். கரெக்டுங்களா. 432 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் எவ்வளோ கிடைக்கிது? 3லேருந்து 2 போச்சுன்னா 1, 5லேருந்து 1 கடை வாங்கிடலாம், 11 ஆயிரும். 11லேருந்து 3 போச்சுன்னா 8, 81. இப்போது மீதி வந்து வகுக்கும் எண்ணாவும் இந்த 108 வகுபடும் எண்ணாவும் வச்சுக்கோங்க. 108 வகுபடும் எண்ணா வச்சுக்கலாம். இப்போது எவ்வளோ டைம்ஸ் போடலாம்? 81 ஒரு டைம்ஸ் போட்டோம்னா 81 கிடைக்கும். நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது? 8லேருந்து 1 போச்சுன்னா 7, 10லேருந்து 8 போச்சுன்னா 27. கரெக்டுங்களா. இந்த 27 நான் இங்கிட்ட எழுதிக்கிறேன், தனி எழுதிடுறேன். 27 வகுக்கும் எண்ணாவும் 81 என்ன பண்ணணும்? வகுபடும் எண்ணாவும் எழுதணும். 81 வகுபடும் எண்ணா எழுதணும். 27 நமக்கு 3ஆல் பெருக்கும்போது நமக்கு 81 கிடைக்குங்களா. 3ஆல் பெருக்கும்போது 81 கிடைக்குங்க. நமக்கு இங்கே என்ன ரிமைண்டர்? 0. அப்போது ரிமைண்டர் 0 வர்ற வரைக்கும் போடணும். ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா நமக்கு வகுக்கும் எண் என்னவோ அதுதான் நம்மளோட HCFஆக இருக்கும். ஓகேங்களா. நமக்கு வகுக்கும் என்ன எண் இருந்துச்சோ, ரிமைண்டர் 0 வர்றப்போ வகுக்கும் எண் என்ன இருக்கோ அதுதான் நமக்கு HCFஆக இருக்கும். இது வந்து இந்த மெத்தட் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுறீங்கன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பர்ஸ் கொடுத்துருக்கப்போ நீங்கள் இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. பெரிய பெரிய நம்பர்ஸ் கொடுக்குறப்போ இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன நம்பர்லாம் இருக்கிறப்போ நீங்கள் L டிவிஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. L டிவிஷன் யூஸ் பண்ணாலும் ஈஸி தான். நமக்கு யூக்ளியட் முறை யூஸ் பண்ணாலும் ஈஸி தான். நமக்கு பெரிய நம்பராக வர்றப்போ கொஞ்சம் என்ன இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறப்போ நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா. இதுதான் HCF கண்டுபிடிக்கிறதுக்கு 2 டைப்ஸ். ஓகேங்களா. யூக்ளியட் முறை, L டிவிஷன் முறை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 408 170. கரெக்டுங்களா. 408 170 கொடுத்துருக்காங்க. நம்ம L டிவிஷன் சால்வ் பண்ணுறேன். நீங்கள் இதை வச்சு யூக்ளியட் முறை சால்வ் பண்ணி சேம் ஆன்சர் வருதான்ட்டு எனக்கு சொல்லுங்கள். இல்லை நான் யூக்ளியட் முறை யூஸ் பண்ணிடுறேங்களா? நான் யூக்ளியட் முறை யூஸ் பண்ணட்டுங்களா? நான் டைரெக்டாக வந்து யூக்ளியட் முறை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் L டிவிஷன் யூஸ் பண்ணுறீங்களா? எது வேணாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து L டிவிஷன் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் யூக்ளியட் முறை யூஸ் பண்ணுங்கள். நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 170 408 கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா. 0 8 இருக்கு யூனிட் டிஜிட். நான் 2ஆல் சிம்பிளை பண்ணிக்கிறேன். 2ஆல் பண்ணும்போது 8 2 16, I 2 10. ஓகேங்களா. 8 2 16, I 2 10, E 2 4, 4 2 8 204 ஆகும். 75 204 எதால் சார் அடிக்கலாம்னா 17ஆல் அடிக்கலாம். ஓகேங்களா. 17ஆல் அடித்தோம்னா 5 17 85, 12 17 204 இருக்கும். இங்கே பாருங்கள் 5 12 1 தவிர வேறு எந்த காமன் நம்பரால் வகுப்படாது. ஸோ நமக்கு லெஃப்ட்டில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணால் தான் HCFஆக இருக்கும். 12யும் 2யும் 17யும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 34 கிடைக்கும். 34ங்கிறது தான் இந்த கொஷினுக்கான HCFஆக இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி பெரிய நம்பரால் மல்டிப்ளை பண்ண டக்குன்னு கண்டுபிடிக்க தெரியாதவங்க தான் நான் யூக்ளியட் முறை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஓகேங்களா. யூக்ளியட் முறை எதுக்காக யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறேன்? பெரிய நம்பரை வந்து இந்த மாதிரி 2 காமன் நம்பரை வகுக்கிற நம்பர் வந்து பெரிய நம்பராக இருந்துச்சா ஒரு சில பேருக்கு தெரியாது. தெரிகிறவங்க தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் யூக்ளியட் முறை யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா அதில் ரிமைண்டர் வரும். ரிமைண்டரை வச்சு நம்ம கொஞ்சம் குட்டி குட்டி நம்பராக மாற்றிக்கலாம். அதுக்காக யூக்ளியட் முறை யூஸ் பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள்.
598 874க்கு வந்து HCF என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் L டிவிஷன் சால்வ் பண்ணுறேன், நீங்கள் யூக்ளிட் முறை சால்வ் பண்ணி ஆன்சரை சேம் ஆன்சர் வருதான்ட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா? 598 கொடுத்துருக்காங்க, 874ன்ற 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு வந்து யூனிட் டிஜிட் 8 4ன்னு இருக்கனால 1ஆம் இலக்கம் 8 4ன்னு இருக்கனால நான் 2ஆல் சிம்ப்ளை பண்ணிடுறேன். 2ஆல் சிம்ப்ளை பண்ணும்போது 2 4 9 18 9 18ன்னு கிடைக்கும். 4 2 8 3 2 6 7 2 14. ஓகேங்களா? 7 2 14ன்னு கிடைக்கும். இதை எதால் சிம்ப்ளை பண்ணலான்னா 23ஆல் சிம்ப்ளை பண்ணலாம். 23ஆல் சிம்ப்ளை பண்ணால் 13 23 299, 19 23 437ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 13 19 1ஆல் மட்டும்தான் காமனாக வகுப்படும், வேறு எந்த நம்பரால் வகுப்படாது. ஸோ நம்ம லெஃப்ட்டில் இருக்க நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் அதுதான் நமக்கு HCF. 23 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்க போகிற நம்பர் வந்து 46ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 23 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 46ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? இதுக்கு நீங்கள் யூக்ளிட் முறையும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? யூக்ளிட் முறையும் ட்ரை பண்ணிவிட்டு சேம் ஆன்சர் வருதாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 2000 3000 ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? 2923 3339ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, எப்பயும் போல் நம்ம இதுக்கு பெரிய நம்பராக இருக்குங்களா, நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம டைரெக்டாக யூக்ளிட் டிவிஷனுக்கு போயிடலாம். நம்ம வகுபடும் என்ன எதை போடணும், பெரிய நம்பரை போடணும். 3239 வகுபடும் எண், வகுக்கும் என்ன சின்ன நம்பராக போடணும், 2923. ஓகேங்களா? ஒரு டைம் தான் போடணும், ஒரு டைம் தான் போட முடியும். ஏன்னா 2 டைம் போடும்போது நமக்கு கிட்டத்தட்ட 5000க்கு மேலே வரும். அதனால் ஒரு டைம் போட்டுக்கலாம். 2923ன்னு இருக்குது. ரிமைண்டர் என்ன வரும், 9ல் 3 போச்சுன்னா 6, 3ல் 2 போச்சுன்னா 1 கடன் வாங்கிடலாம். 12ல் 9 போச்சுன்னா 3. அப்போ ரிமைண்டர் வந்து வகுக்கும் என்னாகும் 2293. வகுபடும் எண்ணாக இருந்தது வந்து இப்போ வகுக்கும் எண்ணாக இருந்தது வகுபடும் எண்ணாக மாறுது 2923. ஓகேங்களா? 2923. இதை எவ்வளோ டைம் சார் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 டைம் போடலாங்க. ஓகேங்களா? 9 3 27, 300 வந்து 9 டைம் போட்டால் நமக்கு 2700ன்னு கிடைக்கும். அப்போது நமக்கு 10ஆல் போட்டோம்னா 3000 தாண்டி போகனால 9 டைம் போட்டோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 2844ன்றது கிடைக்குங்க. ஓகேங்களா? 2844ன்னு கிடைக்கும். 1 கடன் வாங்கினா 13 ஆகும். 13லேருந்து 4 போச்சுன்னா 9, திருப்பி 9லேருந்து 1 கடன் வாங்கலாம். 11லேருந்து 4 போச்சுன்னா 7, 79 இருக்குங்களா, சைடில் எழுத முடியாதனால நான் இந்த சைடு எழுதிக்கிறேன். 79 வந்து வகுக்கும் எண்ணாகவும், வகுக்கும் எண்ணாக இருந்த 316 வந்து வகுபடும் எண்ணாகவும் மாறிடும். 79 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 316ன்னு கிடைக்கும். 316லேருந்து 316 மைனஸ் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 0ன்னு கிடைக்கும். ரிமைண்டர் 0 வர்றப்போ வகுக்கும் எண்ணாக இருந்தது தான் நமக்கு HCFஆக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அப்போ நமக்கு இந்த கொஸ்டினுக்கான HCF என்ன, HCF வந்து 79. புரிஞ்சுங்களா? 79 HCF வந்து இந்த கொஸ்டினுக்கானது 79. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா யூக்ளிட் டிவிஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன், அதனால் நான் வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி 25 25 25 மற்றும் 36 36 36 என்ற எண்களின் மீப்போவா என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரீசெண்டாக கேட்ட கொஷின் தான். இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். இவ்வளோ நேரம் வந்து 2 நம்பர் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ 3 நம்பர் வச்சு பார்த்துருக்கோம். நமக்கு தெரியும் பார்த்தீங்களா, நம்ம 2 நம்பர் வச்சப்பே காமனாக 3 நம்பரை 2 நம்பரை காமனாக வகுக்கிறது. இப்போ 3 நம்பர் கொடுத்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணணும்னா சேம் எல் டிவிஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 18 24 30ன்ற 2 நம்பர் 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எல் டிவிஷனில் சால்வ் பண்ணால் காமனாக வகுக்கிற நம்பர் எது, 3ஆல் வகுப்படுங்களா, இல்லை டைரெக்டாகவே இங்கே பாருங்கள் 18 6 30, இதை டைரெக்டாக 6ஆல் வகுக்கலாங்களா, 3 18 4 24 5 30. அப்போது 3 4 5ங்கிறது காமனாக வகுப்படுற நம்பர் 1 மட்டும்தான். ஸோ நமக்கு ஆன்சர் 6. ஓகேங்களா? நமக்கான இதுக்கான HCF வந்து 6ன்றதான் இதுக்கான HCFஆக இருக்கும். ஓகேங்களா? 6ன்றதான் இந்த கொஸ்டினுக்கான HCFஆக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நமக்கு 108, 360, 408 3 நம்பர் கொடுத்துட்டு HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே சார், நீங்கள் 2 நம்பர் வச்சு யூக்ளியர் டிவிஷன் சால்வ் பண்ணிட்டீங்க. இப்போ 3 நம்பர் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு சில பேர்த்துக்கு யோசனை இருக்கும். இந்த சம்முக்கு நான் யூக்ளியர் டிவிஷன் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் எல் டிவிஷன் சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்பயும் இப்படி 3 நம்பர் கொடுத்துருக்கப்போ இருக்கிறதுலே 2 பெரிய நம்பர் எடுத்துக்கோங்க. 2 பெரிய நம்பரை சிம்பிளை பண்ணிடலாம். 2 பெரிய நம்பரில் இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்ன, 408. 408 வந்து வகுபடும் எண்ணாவும் 360 வகுக்கும் எண்ணாவும் போட்டுருங்க. ஓகேங்களா. வகுக்கும் எண்ணாவும் போட்டு சிம்பிளை பண்ணலாம். எத்தனை டைம் போடலாம், ஒரு டைம் தான் போட முடியும். 360ன்னு வரும். மைனஸ் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் என்ன வரும், 8 அப்படியே வரும். 4லேருந்து 1 கடன் வாங்கிடலாம். 48. 360 உள்ளே போட்டுக்கணும். 360 வகுப்படும் என்ன இருந்ததை இப்போ வகுப்படும் என்ன மாற்றிட்டோம். ஓகே சார், எவ்வளோ டைம் சார் போடலாம், 5 டைம் போட்டால் 5 20. ஓகேங்களா. 5 டைம் போட்டோம்னா நமக்கு 336ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. 336ன்னு கிடைக்கும். சைடில் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 48 5 டைம், சாரி 5 டைம் போட்டிருக்கேன்னா, ஒரு நிமிஷம், சாரி 5 டைம் சொல்லிட்டேன். 7 டைம் போட்டோம்னா நமக்கு 336ன்னு கிடைக்கும். 2 மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ரிமைண்டர் என்ன கிடைக்கும், 6லேருந்து 1 கடன் வாங்கினா 5 10 24ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. 24 வகுக்கும் என்னாவும் இந்த 48 வகுப்படும் என்ன இருந்ததை, சாரி வகுக்கும் என்ன இருந்ததை வகுப்படும் என்ன மாற்றிடுறோம். ஓகேங்களா. 24 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 48ன்னு கிடைக்கும். நமக்கு ரிமைண்டர் என்ன, 0. ஓகேங்களா. இந்த 2 நம்பரோட HCF வந்து 24. ஓகேங்களா. 2 நம்பரோட HCF வந்து 24. ஆனால் நமக்கு 108ன்னு ஒரு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, 108ன்ற ஒரு நம்பர் இருக்குது. ஸோ இதை வந்து வகுக்கும் என்ன வச்சுக்கணும், 108 வகுப்படும் என்ன வச்சுக்கணும். 108 வகுப்படும் எண் நமக்கு 2 நம்பருக்கான HCF என்ன கிடச்சி, 24 கிடச்சிங்களா. 24 கிடச்சிச்சு. இதை வகுக்கும் என்ன வச்சுக்கணும். இதை 4 டைம்ஸ் போட்டால் 96ன்னு கிடைக்குங்க. 4 டைம்ஸ் போட்டோம்னா 96ன்னு கிடைக்கும். ரிமைண்டர் என்ன, 12ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா. ரிமைண்டர் வந்து 12. அப்போது இங்கே 24ங்கிறது வகுக்கும் என்ன இருந்துச்சு, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போகும்போது வகுபடும் என்ன போயிடும். 12 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 24ன்னு கிடைக்கும். ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு, 0. அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கேன், ரிமைண்டர் 0 வர்றப்போ எந்த நம்பரால் வகுத்தோமோ அந்த நம்பர் தான் அதுக்கான HCFஆக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நமக்கு HCF என்ன, 12. ஓகேங்களா. 3 நம்பர் கொடுத்தாலும் இதே மாதிரி தான் செய்யணும். 4 நம்பர் கொடுத்தாலும் இதே மாதிரி தான் செய்யணும். ஃபஸ்ட்டு 2 பெரிய நம்பர் எடுத்து சிம்பிளை பண்ணணும். அடுத்து ஒரு பெரிய 2 நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் பெரிய நம்பர் எதுவோ அதை வச்சு சிம்பிளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு இருக்கிறதுல சின்ன நம்பரை வச்சு சிம்பிளை பண்ணணும். இதே மாதிரி. ஓகேங்களா. புரிஞ்சுங்களா. 2 நம்பருக்கு HCF கிடைக்கிறத வச்சு 3ஆவது நம்பருக்கு பண்ணணும். அந்த 3ஆவது நம்பருக்கு வர HCF வச்சு 4ஆவது நம்பருக்கு பண்ணணும். புரிஞ்சுங்களா. இவ்வளோ தாங்க. இது வந்து யூக்ளியர் டிவிஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் சம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கட்டுங்களா, நானே சால்வ் பண்ணட்டுங்களா, கொஷினை பார்த்துக்கிறேன். என்ன கொஷின் தெரியல. ஓகே, இந்த சம் வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க்கு. 90, 150, 225 ஈஸியான சம் தான். இதுக்கு வந்து நீங்கள் HCFும் கண்டுபிடிக்கணும், LCMும் கண்டுபிடிக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. HCFக்கு அப்புறம் தான் LCM கேட்டிருக்காங்க, LCMக்கு அப்புறம் HCF கேட்கல. ஸோ நல்லா நோட் பண்ணிவிட்டு ஆன்சர் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. ஆன்சர் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க, 1 2 3 4 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. 5 நம்பர் கொடுத்தா எப்படி HCF கண்டுபிடிக்கிறது, இவ்வளோ டைம்ஸ் இவ்வளோ நம்பர்லாம் கேட்டிருக்காங்களா அப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நான் இந்த கொஷினை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா. 5 நம்பர்லாம் கேட்டு HCF கேட்டிருக்காங்களா அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் இந்த நம்பர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 48 96 528 1584 2016 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. 5 நம்பர். ஓகேங்களா. இதுக்கான HCF கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. எல்லா நம்பரும் யூனிட் டிஜிட் பாருங்கள், 8 6 8 4 6 அப்படின்றதுனால நான் டைரெக்டாக 4ஆல் சிம்ப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. 4ஆல் சிம்ப்ளை பண்ணும்போது 12 48 24 96 132 × 4 528 396 × 4 1584. ஓகேங்களா. 504 × 4
2016ன்னு கிடைக்கும். இதுலேயும் பாருங்கள் நமக்கு 2 4 2 6 4 அப்படின்ற யூனிட் டிஜிட் ஒன்றாம் இலக்கம், அதாவது லாஸ்ட் டிஜிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதான் ஒன்றாம் இலக்கம்னு சொல்லுவாங்க. அது கொடுத்துருக்கனால நான் திருப்பி 4ஆலேயே சிம்பிளை பண்ணுறேன். 4ஆல் சிம்பிளை பண்ணால் 3 நாங்கா 12, 6 நாங்க 24, 33 நாங்கா 33 × 4 132, 99 × 4 396, 126 × 4 504ன்னு கிடைக்கும். இந்த நம்பர் எல்லாமே பாருங்கள் 3ஆல் வகுப்படுற மாதிரி இருக்குது. ஸோ நான் திருப்பி 3ஆல் சிம்பிளை பண்ணிக்கிறேன். 1 3 3 2 3 6 11 3 33 33 3 99 42 × 3 126. ஓகேங்களா. இப்போ 1ன்ற நம்பரு 1ஆல் மட்டும்தான் காமன் ஆக முடியும். ஸோ இதுக்கு மேலே சிம்பிளை பண்ண முடியாது. ஸோ நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணாத நமக்கான HCFஆக இருக்கும். 4 × 4 16, 16 × 3 48. ஓகேங்களா. 4 × 4 × 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு 48ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் நமக்கு HCF வந்து சின்ன நம்பராக தான் இருக்கும். ஓகேங்களா. HCF வந்து சின்ன நம்பராக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா. ஓகே சார், நமக்கு 2 நம்பர்லேருந்து 5 நம்பர் வரைக்கும் பார்த்துட்டோம் சார். எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்துட்டோம். இப்போது பின்னத்தில் கொடுத்துருந்தா என்ன சார் பண்ணணும், ஃப்ராக்ஷனில் கொடுத்தா என்ன பண்ணுன்றதை இந்த கொஷனில் பார்க்க போகிறோம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, HCF கொடுத்துருக்காங்களா, அப்போ நியூமரேட்டருக்கு HCF கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டருக்கு LCM கண்டுபிடிக்கணுங்க. அவ்வளோதாங்க. நம்ம LCMல என்ன பண்ணோம், நியூமரேட்டருக்கு LCM கண்டுபிடிச்சோம், டினாமினேட்டருக்கு HCF கண்டுபிடிச்சோம். ஏன்னா LCM கேட்டனால என்ன கேட்குறாங்களோ நியூமரேட்டருக்கு அதை எடுத்துக்கணுங்க. ஓகேங்களா. நியூமரேட்டருக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதை எடுத்துக்கணும். நமக்கு HCF கேட்டிருக்காங்க, அப்போ நியூமரேட்டர் அதாவது தொகுதியை வந்து நம்ம HCF கண்டுபிடிக்கணும். 2 4 6க்கு HCF கண்டுபிடிக்கணும். HCF கண்டுபிடிச்சா என்ன வரும், 3 நம்பருமே 2ஆல் வகுப்படும். இப்போ 2ஆல் மட்டும் போட்டோம்னா O 2 2 E 2 4 3 2 6. ஒரு சில சம்ஸில் HCF கண்டுபிடிச்சாலும் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இங்கே பாருங்கள் 3 நம்பர் வந்து 2 2ன்னு இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி எலிமினேட் பண்ணி விட்டுறலாம். டினாமினேட்டருக்கு வந்து HCF LCM கண்டுபிடிக்குங்களா, 3 5 25. 2 நம்பர் வந்து வகுப்படும், அதனால் நான் 5ஆல் சிம்பிளை பண்ணிடுறேன். 3 அப்படியே இருக்கும். 4 5 5 25. ஓகேங்களா. எல் ஷேப்பில் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஏன்னா 3 5 வந்து 1ஆல் மட்டும்தான் வகுப்படும். ஸோ வேறு காமன் நம்பரால் வகுப்படாது. ஸோ எல் ஷேப்பில் மல்டிப்ளை பண்ணிடலாம். 5 × 5 × 3 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 75. நம்ம கண்டுபிடிக்கிறது LCM, டினாமினேட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம் LCM. அப்போ நமக்கு HCF நியூமரேட்டருக்கு HCF என்ன கிடச்சி, 2ன்னு கிடச்சிச்சு. டினாமினேட்டருக்கு LCM என்ன கிடச்சி, 75ன்னு கிடச்சிச்சு. ரெண்டையும் சேர்த்து எழுதுனா அதுதான் நமக்கு கேட்ட கொஸ்டினுக்கான HCFஆக இருக்கும். 2/75. நமக்கு பின்னத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன கேட்டிருக்காங்களோ அதை வந்து நியூமரேட்டருக்கு எடுத்துக்கணும், டினாமினேட்டருக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத எடுத்துக்கணும். நமக்கு HCF கேட்டிருக்காங்க, ஸோ நியூமரேட்டருக்கு வந்து நம்ம HCF எடுத்துக்கிட்டோம், டினாமினேட்டருக்கு வந்து LCM எடுத்து ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது HCF. ஓகேங்களா. இது வந்து நமக்கு 2 நம்பர் கொடுத்துருந்தா. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சம் இதே மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா. உங்களுக்கான ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். சேம் பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. உயர் பொது காரணினாலும் HCF தான். டோன்ட் வரி. ஓகேங்களா. HCF தான் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. சால்வ் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுங்கள். HCF தான் கேட்டிருக்காங்க. நியூமரேட்டருக்கு HCF கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டருக்கு LCM கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. டினாமினேட்டருக்கு LCM கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 1 2 3 4 5 பின்னத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்றதுக்கோசரம் இந்த கொஸ்டினை கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான். மேலே பாருங்கள், நம்ம எப்பயுமே என்ன கேட்டிருக்காங்களோ அந்ததுக்கு அதை நியூமரேட்டருக்கு அது பண்ணுமா, நமக்கு HCF கேட்டிருக்காங்க. நியூமரேட்டர் எல்லாமே பாருங்கள் 1ன்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ வேறு வழியே இல்லை, எல்லா நம்பரும் 1ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும். ஸோ நமக்கு வந்து 1ன்றது HCFஆக கிடச்சிருச்சு. டினாமினேட்டருக்கு LCM எடுக்கணும். என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 2 3 3 4 5. ஓகேங்களா. இங்கே பாருங்கள் 2 நம்பர் 2ஆல் வகுப்படும், 2 நம்பர் 3ஆல் வகுப்படும். ஸோ சிம்பிளை பண்ணிடலாம். 2ஆல் போடும்போது 1 2 3 அப்படியே வரும், 2 4 5 அப்படியே வந்துடும். இப்போ 2 நம்பர் வந்து 3ஆல் வகுப்புறதுனால ஒரு டைம் 3ஆல் வகுத்துடலாம். 1 3 3 1 3 3 1 3 3 2 5. ஓகேங்களா. 2 5 1ஆல் மட்டும்தான் வகுப்படும். ஸோ நம்ம எல் ஷேப்பில் மல்டிப்ளை பண்ணிடலாம். என்ன நம்பருக்கு 2 × 2 × 3 × 5
4 இன்ட்டு 5 20, 20 இன்ட்டு 3 60. ஓகேங்களா, 20 இன்ட்டு 3 60. இந்த கொஷினுக்கான எல்சிஎம் என்ன? 60. ஹச்சிஎஃப் என்ன கண்டுபிடிச்சோம்? 1 டிவைடட் பை 60. ஓகேங்களா, எதுக்கு சார் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்காமல் டேரெக்டாக 1ன்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 1 1ன்னு 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்துல கொடுத்துருந்தாலே மீதி இருக்கிற எல்லா நம்பரும் 1ஆல் மட்டும்தான் வகுப்படும், வேறு நம்பரால் வகுக்க முடியாது 1. ஸோ நம்ம 1ன்னு டேரெக்டாக ஹச்சிஎஃப் எடுத்திருக்கோம். இந்த கொஸ்டினுக்கான ஹச்சிஎஃப் என்ன? 1/60. ஓகேங்களா, 1/60. இங்கே பாருங்கள், நமக்கு இங்கே பாருங்கள் 1ன்றது 1 2 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. 2 ஆப்ஷனை டக்குன்னு எலிமினேட் பண்ணி விட்டுறலாம். கீழே இருக்க நம்பருக்கு நமக்கு நம்பர் வேல்யூவில் வரும், பின்னத்தில் வரும். ஸோ நம்ம ஈஸியாகவே போட்டலாம் 1/60 தான் ஆன்சர்னு. புரியுதுங்களா? கீழே இருக்க நம்பருக்கு ஹச்சிஎஃப் எல்சிஎம் கண்டுபிடிச்சோம். எல்சிஎம் வந்து பின்னத்தில் வரப்போகுதுன்னு தெரியும். அப்போ நம்ம டினாமினேட்டருக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே போட்டுற வேண்டியதான், சம்மே சால்வ் பண்ணாமல் போட்டுற வேண்டியதான். ஏன்னா நமக்கு நியூமரேட்டருக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கும் போது 1 கிடச்சிச்சு. ஆப்ஷனில் 2 இடத்துல தான் 1 இருக்குது. கீழே பார்க்குறோம், கீழே பார்க்கும்போது அதாவது டினாமினேட்டர் பார்க்குறோம். டினாமினேட்டர் பார்க்கும்போது நமக்கு ஹச்சிஎஃப் எல்சிஎம் வர்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் 1/ல டி மட்டும்தான் இருக்குது. ஆன்சர் தூக்கி போட்டுடலாம். ஓகேங்களா, ஆன்சரை போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் இது ஈஸி தான், இதை நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, எத்தனை பின்னம்? 2 4 6 பின்னத்தில் கொடுத்துருந்தா என்ன ஆன்சர்? ஓகேங்களா, இங்கே பாருங்கள், மேலே இருக்கிறது 1ன்னு வந்துருச்சு. அப்போ நமக்கு அந்ததுக்கான ஹச்சிஎஃப் வந்து 1. ஓகேங்களா, டினாமினேட்டருக்கு மட்டும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாங்களா? என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 2, 4 6 8 10 12. எல்லா நம்பர் 2ஆல் வகுப்படும். 2ஆல் போட்டுறேன். 1 2 2 4 3 6 4 8 5 10 6 12. திருப்பி நான் 2ஆல் சிம்பிளை பண்ணிடுறேன். 1 1 2 3 அப்படியே வரும், 2 4 5 அப்படியே வரும், 3 6 3 3ன்னு 2 இடத்துல இருக்குது. அப்போது ஒரு டைம் டிவைட் பண்ணிடலாம். 1 1 1 2 5 1ன்னு இருக்குது. இப்போ எல் ஷேப்பில் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் நமக்கு 2 வந்து 3 டைம் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 8 இன்ட்டு 5 இன்ட்டு 3 8 5 40 4 3 12 120ங்கிறது நமக்கு இதுக்கான எல்சிஎம். ஓகேங்களா, 120ங்கிறது இதுக்கான எல்சிஎம். ஸ்பீடாக போட்டது காரணம் எல்சிஎம் வந்து நமக்கு ஆல்ரெடி போட்டிருக்கோம். எல்சிஎம் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ நமக்கு இந்த கொஷனுக்கான ஹச்சிஎஃப் என்ன? 1/120. இது எல்லாத்துலேயுமே 1/ல கொடுத்துருக்கனால வேறு வழியில் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஏன்னா ஆப்ஷன் சியை தவிர சி வந்து 9/ல கொடுத்துருக்காங்க. இன்னொரு ட்ரிக் இருக்குது, கீழே பாருங்கள், பெரிய நம்பர் பெரிய எல்சிஎம் வந்து எப்பயுமே பெரிய நம்பராக இருக்கும். பெரிய நம்பராக இருக்கும்போது நமக்கு ஆப்ஷனில் பாருங்கள் எந்த நம்பர் டினாமினேட்டரில் பெரிய நம்பர்னு. பெரிய நம்பர் எது? 1/120. அதுதான் நமக்கு ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா, நமக்கு எல்சிஎம் எப்பயுமே பெரிய நம்பராக இருக்கும், ஹச்சிஎஃப் வந்து எப்பயுமே சின்ன நம்பராக இருக்கும். ஓகேங்களா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்சிஎம் லோயஸ்ட்டு காமன் மல்டிப்புள்னு சொல்கிறது வந்து பெரிய நம்பராக இருக்கும், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டருங்கிறது சின்ன நம்பராக இருக்கும். ஓகேங்களா, ஆப்போசிட்டாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே சார், நீங்கள் 2 நம்பர் வச்சு 5 நம்பர் வச்சு சால்வ் பண்ணிட்டீங்க, பின்னம் வச்சு சால்வ் பண்ணிட்டீங்க. இப்போது டெசிமல் நம்பர் வந்தால் எப்படி சார் சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம எப்பயும் போல் அதை என்ன பண்ணுவோம், பின்னத்துக்கு மாற்றுங்களா? பின்னத்துக்கு மாற்றினா என்ன வரும்? 11 ஹோல் நம்பராக இருக்குது. 121 பை எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க? 3 ஸ்தானமா? அப்போ 1000. ஓகேங்களா, இதே மாதிரி 1331 டிவைடட் பை எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருந்தாங்க? 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருந்தாங்க, அதனால் 4 டைம் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இருக்கிறதுலே ஆப்ஷனை பாருங்கள், எல்லாமே நமக்கு 11ஓட மல்டிப்பிளாக தான் இருக்குது. ஓகேங்களா, 11ஓட மல்டிப்பிள் தான் இருக்குது. இருக்கிறதுலே எவ்வளோ டிஜிட் வந்து அதிகமாக தள்ளி புள்ளி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். 4 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ எங்கே 4 டிஜிட் தள்ளி 11 இருக்கோ, 11 வந்து 4 டிஜிட் 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4வது டிஜிட்டில் இருக்கும், அது ஆன்சர் 0.0011. ஓகேங்களா, 0011ங்கிறது தான் நமக்கு இந்த கொஸ்டினுக்கான ஹச்சிஎஃப். புரிஞ்சுங்களா? இங்கே பாருங்கள், எவ்வளோ ஸ்தானம் தள்ளி அதிகமான நம்பர் இருக்குது? 0.4 டிஜிட்டுக்கு அப்புறம். அதே மாதிரி 4 டிஜிட்டுக்கு அப்புறம் தான் ஆன்சர் வரப்போகுது 0.0011. ஏன்னா எல்லா நம்பர்லையுமே பாருங்கள் 11 11 11 11 வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதுதான் ட்ரிக். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா, இது டெசிமலில் கொடுத்துருக்காங்க, தசமத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, ஆன்சரை வந்து சால்வ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்? பின்னத்துக்கு மாற்றி ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா,
நமக்கு வேரியபிள்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. XYன்ற வேரியபிள் வச்சு கொடுத்துட்டு HCF என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அங்கே நம்ம LCMக்கு என்ன சொன்னோம், இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக இருக்கிற பவர் சொல்லியிருந்தோம். இங்கே HCFக்கு வந்து HCFன்னு சொல்லிட்டோம். LCMக்கு வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர்னு சொல்லியிருந்தோம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, HCF கேட்டிருக்காங்களா. அப்போது இதுக்கு வந்து காமனாக இருக்க டேர்மோட லோயஸ்ட் பவர் எக்ஸுங்கிறது 3 டேர்ம்லேயும் இருக்கா, காமனாக இருக்குது. அதோட லோயஸ்ட் பவர் என்ன, எக்ஸு ஸ்கொயர்டு ஓகேங்களா. இருக்கிறதுலே லோயஸ்ட் பவர் வந்து HCFனா லோயஸ்ட் பவர் காமன் டேர்மாக எடுத்துக்கணும். மூணு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா மூணுத்துலேயும் காமனானதை எடுத்துக்கணும். ஒய் மூணுத்துலேயுமே 3 டேர்ம்லேயே கொடுத்துருக்காங்க. 3 டேர்ம்லேயும் இருக்கிறதுலே கம்மியான பவர் எது, ஒய் மட்டும்தான் இருக்குது. அப்போது எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய்ங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான HCF. நான் திருப்பி சொல்லிடுறேன். நமக்கு HCFனா எத்தனை டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அத்தனை டேர்ம்ஸ்லேயும் காமனாக இருக்கிறதோட லோயஸ்ட் பவரை எடுத்துக்கணும். இங்கே எக்ஸுங்கிறது 3 டேர்ம்லேயே வந்திருக்கு. அதில் லோயஸ்ட் பவரில் கொடுத்துருக்கிறது வந்து எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. 3 டேர்ம்லேயும் ஒய் இருக்குது. இருக்கிறதுல லோயஸ்ட் பவரில் இருக்கிறது ஒய். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய்ங்கிறதா இந்த கொஸ்டினுக்கான HCF. இதை பார்த்தோன்னே போட்டுடலாம். இந்த மாதிரி சம்பளம் விட்டுறவே கூடாது ஓகேங்களா. இந்த மாதிரி சம்பளம் விட்டுறவே கூடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், பவரில் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு பவரை வந்து ஆன்சரை எழுதணும்னா நமக்கு மேக்ஸிமம் டைம் வந்து ஆன்சர் கிடச்சிரும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பவரில் இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்ன கேட்டிருக்காங்க, HCF கேட்டிருக்காங்க. 2 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸுங்கிறது 2 டைமும் இருந்திருக்கு. இருக்கலே லோயஸ்ட் ஃபேக்டர்னா எக்ஸு ஸ்கொயர்டு ஓகேங்களா. ஒய்ன்ற ரெண்டு டேர்மில் இருக்குது. கம்மியான பவர் இருக்கிறது வந்து ஒய் க்யூப். இசட்டும் 2 இதில் இருக்குது. கம்மியான பவர் வந்து இசட் க்யூப். இப்படி எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் க்யூப் இசட் க்யூப் ஓகேங்களா. 2 ஆப்ஷனில் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் க்யூப் இஜட் ஸ்கொயருங்கிறது 2 ஆப்ஷனில் இருக்குது. BDயில் இருக்குது ஓகேங்களா. நமக்கு என்ன சொல்லியிருக்கேன், HCF வந்து எப்பயுமே சின்ன நம்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இருக்கிறதுல சின்ன நம்பர் எது, 3 தான் நமக்கு சின்ன நம்பர். 3x ஸ்கொயர்டு ஒய் க்யூப் இசட் ஸ்கொயர்டுங்கிறது நமக்கான HCF ஓகேங்களா. நம்ம இல்லைன்னா நம்ம இந்த நம்பருக்கு வந்து HCF கண்டுபிடிச்சும் போட்டுடலாம். கண்டுபிடிச்சாலும் அதே நம்பர் தான் வரும். 3ஆல் போடும்போது I3 15, நான் 3 12. இதுக்கு மேலே 1ஆல் மட்டும்தான் சிம்ப்ளை பண்ண முடியும். 3ன்றது நம்பருக்கான HCF. வேரியபிள்ஸ்க்கான HCF வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் க்யூப் இசட் க்யூப். நமக்கு ஆன்சர் பிங்கிறது ஆன்சராக இருக்கும் ஓகேங்களா. பிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஏன்னா இதே மாடல் கொஸ்டின் ஓகேங்களா. இதே மாடல் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க். HCF தான் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான HCF என்னன்றதை நமக்கு ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கமெண்ட் படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், டோன்ட் வரி. நான் உடனே பார்த்து ரிப்ளை பண்ணிடுவேன். ஆன்சர் கரெக்டாக இல்லையான்றதை நான் சொல்லிடுவேன் ஓகேங்களா. ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த மாதிரி நமக்கு அல்ஜிப்ரிக் ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், அல்ஜிப்ரிக் ஃபார்முலா யூஸ் பண்ணியே நம்ம ஆன்சரை சொல்லிடலாம் ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க, a க்யூப் மைனஸ் 9kx ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நான் ஏவை காமனாக எடுத்துறேன். ஏவை காமனாக எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும், a ஸ்கொயர் மைனஸ் 3 இருக்குது 9 இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. நான் இதை எப்படி எழுதிக்கிறேன், 3x த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன் ஓகேங்களா. 3x த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்ன்ற ஃபார்மேட் இருக்குங்களா. 9 வந்து 3 ஸ்கொயர்னு எழுதலாங்க. அதனால தான் டேரெக்டாக 3 காமனாக வச்சுட்டு ஹோல் பவரில் ஸ்கொயர்டை போட்டுக்கிறேன். நமக்கு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்ன, a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பிங்கிறது தான் நமக்கு ஃபார்முலா கரெக்டுங்களா. அப்போ இது எப்படி எழுதலாம், a இருக்குது, a வந்து காமனாக இருக்குது, அந்த ஏவை எழுதிக்கிறேன். a மைனஸ் 3x இன்ட்டு a ப்ளஸ் 3x 2 டேர்ம் எழுதிட்டிங்களா. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க, a மைனஸ் 3x த ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களா. இதை அப்படியே வச்சுக்கலாங்க ஓகேங்களா. இப்போது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க டேர்ம் என்னங்க, a மைனஸ் 3x த ஹோல் ஸ்கொயர்டு. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். HCFங்கிறது கம்மியான பவராக இருக்கும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, HCF ஈக்குவல் டு a மைனஸ் 3xங்கிறதா இந்த கொஸ்டினுக்கான HCFாக இருக்கும் ஓகேங்களா. ரெண்டு டேர்ம்லேயும் காமனாக இருக்கிறது மட்டும்தான் எழுதியிருக்கிறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எல்சிஎம்மில் வந்து எல்லா டேர்மும் எழுதணும். காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட் பவரையும் காமனாக இல்லாத டேர்மை அப்படியே எழுதணும். இதில் பாருங்கள், காமனாக இருக்கிறதுல லோயஸ்ட் பவர் மட்டும்
நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மட்டும் நான் அழுத்தி சொல்கிறேன், இதை மட்டும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து a மைனஸ் 3xங்கிறது நமக்கு ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஈக்குவேஷன் டைப்பில் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுன்றதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டேர்ம் நான் எடுத்துக்கிறேன். நமக்கு ஃபஸ்ட் டைம் என்னென்ன கொடுத்துருக்காங்க, 2x² மைனஸ் 18 கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நான் 2 காமனாக எடுக்கிறேன். 2 காமனாக எடுத்தால் என்ன வரும், x² மைனஸ் 9 வருங்களா. 2x² மைனஸ் 18 இருக்கிறத 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 9 கிடைக்கும். 9ங்கிறத நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 3² எழுதிக்கிறேன். ஓகேங்களா. 3² எழுதிக்கிறேன். நமக்கு இதுவும் a² மைனஸ் b²ன்ற ஃபார்மேட்டுக்கு இருக்குது. அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3ன்னு நான் டைரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டேன். டைரெக்டாகவே ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணி எழுதிட்டேன். நமக்கு a² மைனஸ் b²ன்ற ஃபார்மேட் இருக்குது. அப்போது a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி அந்த ஃபார்மேட்டுக்கு நான் டைரெக்டாக எழுதிட்டேன். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஃபேக்டர்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த x² மைனஸ் 2x மைனஸ் 3க்கான ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு மல்டிப்ளை பண்ணால் -3ன்னு வரணும். அதே மாதிரி ஆட் பண்ணால் -2ன்னு வரணும். அதில் இருக்கிறதான் எழுதியிருக்கிறேன். -3 மல்டிப்ளை பண்ணணும். இங்கே -t வேரியபிளுக்கு முன்னாடி இருக்கிறது நமக்கு ஆட் பண்ணாவோ மைனஸ் பண்ணாவோ நமக்கு ஃபேக்டர்ஸாக கிடைக்கணும். 1 இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணுறேன். நமக்கு 3ன்னு கிடைக்கும். நமக்கு -3 வேணும்னா -3 எந்த நம்பருக்கு மைனஸ் பண்ணுன்றதை நெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ணுமா மைனஸ் பண்ணுமான்றதை பார்த்துக்கோங்க. அந்த நம்பரை பார்த்து நம்ம எந்த நம்பருக்கு மைனஸ் பண்ணணுன்னு பார்க்கணும். -2ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பெரிய நம்பருக்கு மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணால் தான் நமக்கு -2ங்கிறது ஆன்சராக கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்கு, 1 3. இதை என்ன டேர்மில் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் டேர்மில் கொடுத்துருக்காங்களா. எக்ஸு ப்ளஸ் 1ங்களா, +1 எக்ஸு -3. இதுதான் நமக்கு x² மைனஸ் 2x மைனஸ் 3க்கான ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா. ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டை எடுத்துக்கணும். கான்ஸ்டண்ட்டுக்கு முன்னாடி இருக்க வேரியபிளுக்கு முன்னாடி இருக்க நம்பரை கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா. நமக்கு மல்டிப்ளை பண்ணால் 3ன்னு கிடைக்கணும். லாஸ்ட் நம்பர் வந்து மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி இருக்க வேரியபிளுக்கு முன்னாடி வந்து ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை எடுத்து ஆடோ அல்லது மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கணும். கரெக்டுங்களா. நமக்கு கிடைத்த நம்பர் என்ன, -3 -2. இது கிடைக்கிறதுக்கு நம்ம எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணணும்னு பார்க்கணும். 1 3 மல்டிப்ளை பண்ணால் 3ன்னு கிடைக்கும். ஆனால் நமக்கு வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு -2ன்னு வரணும். அதனால நம்ம பெரிய நம்பருக்கு மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இப்போ 2 டேர்ம்லேயும் காமனான ஃபேக்டர் என்ன பாருங்கள். இங்கே x மைனஸ் 3 இருக்குது, இங்கே x மைனஸ் 3 இருக்குது. அப்போ நமக்கு இந்த கொஸ்டினுக்கான HCF வந்து x மைனஸ் 3ங்கிறத இந்த கொஸ்டினுக்கான HCF. ஓகேங்களா. HCF வந்து x மைனஸ் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்களா. இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனில் பவரில் கொடுத்துருந்தா என்ன பண்ணுன்றதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இதே இது நம்ம எல்சிஎம்க்கு கண்டுபிடிச்சோம். இப்போ HCFக்கு கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு எத்தனை டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அத்தனை டேர்மில் பார்க்கணும். அதில் லோயஸ்ட் பவர் எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தேன். 2ன்றது 3 டேர்ம்லேயே வந்திருக்கு. அதில் லோயஸ்ட் பவர் என்ன, 2² இன்ட்டு அடுத்து 3ன்றது 3 டேர்ம்லேயும் வந்திருக்கு. ஆனால் லோயஸ்ட் பவர் வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 5ன்றது 3 டேர்ம்லேயும் கொடுத்துருக்காங்க. அதில் லோயஸ்ட் பவர் வந்து 5. இங்கே பாருங்கள் 7ன்றது ஒரு டேர்மில் தான் கொடுத்துருக்காங்க. அதை கன்சிடர் பண்ணோம்னா HCFக்கு கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. அப்போது இந்த கொஷனுக்கான HCF என்ன வரும், 4 இன்ட்டு 3 இன்ட்டு 5. இதை மல்டிப்ளை பண்ணால் அதுதான் இந்த கொஷனுக்கான HCFஆக இருக்கும். 4 5 20, 20 இன்ட்டு 3 60. 60ங்கிறது இந்த கொஷனுக்கான HCF. ஓகேங்களா. பவரில் கொடுத்தா இப்படி தான் எழுதணும். லோயஸ்ட் பவரு காமன் டேம். ஓகேங்களா. பொதுவான உறுப்பு பொதுவாக கொடுத்துருக்க உறுப்பில் லோயஸ்ட் பவர் குறைவான அடுக்கை எடுத்துக்கணும். புரிஞ்சுங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்க.